உங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் பேலாகவும் வீக்காகவும் இருக்கா, இந்த மாதிரி வளர்ந்த உடனே சாஞ்சிடுதா, வளரவே மாட்டேங்குதா, அப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். நமக்கு சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சாலும் இந்த மாதிரி க்ரோத் வராது, ஜெர்மினேஷன் நடக்கும், க்ரோத் வராது. ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களால் அந்த க்ரோத்தை வந்து பார்க்க முடியாது. ஓவர் க்ரௌடிங் இருந்தாலும் க்ரோத் வராது. வாட்டரோட pH பேலன்ஸ் வந்து ரொம்ப அசிடிக்காவோ ரொம்ப ஆல்கலைன் ஆக இருந்தாலும் உங்களுக்கு வந்து க்ரோத் வராது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரீனிஷாக குளோரோஃபில் ரிச்சான இதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து டூ மச் ஆஃப் சீட்ஸோ க்ளவுடிங்கோ கிடையாது, பட் ப்ராப்பராக மெயின்டைனான க்ராப் இது. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எந்த விதமான ஃபங்கல் இஷ்யூஸும் இருக்காது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க ஸ்பேஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னாலும் வாட்டர் லாகிங்கோ ஃபங்கல் இஷ்யூஸோ இருக்காது. ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோகிரீன்ஸ் நல்லா வளரும். மைக்ரோகிரீன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரோகிரீன்